உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் ஈரான் அமெரிக்கா மோதலில் தற்போது ஒரு மிக முக்கியமான மற்றும் நம்பிக்கையூட்டும் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. கத்தார் நாட்டின் தோகாவில் இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்று வந்த மறைமுக பேச்சுவார்த்தைகள் நேர்மறையான முன்னேற்றத்துடன் நிறைவடைந்துள்ளதாக கத்தார் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த சில வாரங்களாக வளைகுடா பிராந்தியத்தில் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் சீறி பாய்ந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை வெற்றி உலக நாடுகளுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. கத்தார் மற்றும் பாகிஸ்தான் நாடுகளின் மத்தியஸ்தத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் இரு நாடுகளும் ஏற்கனவே கையெழுத்திட்டுள்ள நிலையில் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமைதியை நிலைநாட்ட சம்மதம் தெரிவித்துள்ளன. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பிரதிநிதிகளாக ஸ்டீவ் விட்கோப் மற்றும் ட்ரம்பின் மருமகன் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். ஈரானின் அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்துவது மற்றும் அந்த பிராந்தியத்தில் நீண்டகால தற்காலிக அமைதியை உருவாக்குவது குறித்து விரிவான தொழில்நுட்ப விவாதங்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தியில் நிலவும் பதற்றத்தை தணித்து சர்வதேச கச்சா எண்ணெய் போக்குவரத்தை சீரமைப்பதே அமெரிக்காவின் முதன்மை இலக்காக உள்ளது. ஆரம்பத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே கடும் மோதல்கள் வெடித்த போதிலும் தற்போது ராஜதந்திர ரீதியாக தீர்வு காண இரு தரப்பும் முன் வந்திருப்பது ஒரு மாபெரும் வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். இது குறித்து பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகள் மிக சிறப்பாக நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் ஈரானை அணு ஆயுதமற்ற நாடாக மாற்றும் முயற்சி பலனளிக்க தொடங்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஈரானை தொடக்கத்தில் மிக கடுமையாக தாக்கியிருந்தாலும் தற்போது எங்களது உறவு சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது என ட்ரம்ப் தனது பாணியில் நம்பிக்கையூட்டும் வகையில் பேசியுள்ளார். ஈரான் தரப்பிலும் இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் ஆர்வம் காட்டப்பட்டு வருவதால் 60 நாட்களுக்கான இந்த அமைதி காலம் ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது ஒரு மிக சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்த இரு நாடுகளும் திட்டமிட்டுள்ளன. மறைந்த ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்குகள் முடிந்த பிறகு மிக விரைவில் அடுத்த கட்ட ஆலோசனைகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளில் மீண்டும் அமைதி திரும்புவது உலக பொருளாதாரத்திற்கும் எரிபொருள் சந்தைக்கும் ஒரு மிகப்பெரிய பலமாக அமையும். ஏவுகணை சத்தங்களுக்கு மத்தியில் தொடங்கப்பட்ட இந்த அமைதி முயற்சிகள் ஒரு மாபெரும் போரை தடுத்து நிறுத்துமா என்பதை ஒட்டுமொத்த உலகமும் உற்று கவனித்து வருகிறது.